Hey, hello dear brothers and sisters. So welcome to CrazeonCars Tamil channel. ஸோ இந்த சேனலில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ நம்ம இனிமேல் வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிற இது வந்து ஃபுல்லாக வந்து பேஸ்ட் ஆன் வந்து கார்ஸ் பற்றி தான் இருக்க போகுது. ஸோ இந்த கார்ஸில் வந்து லைக் நம்ம யூஸ்ட் கார்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அண்ட் நியூ கார்ஸோட ரிவ்யூஸ் பார்க்க போகிறோம் அண்ட் டெய்லி கார் டிப்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் எபிசோடு எதை பற்றி இருக்க போகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ நம்மளோட டெய்லி ரொட்டீனில் ஸோ காரை ஸ்டார்ட் பண்ணுறதுல நிறைய பேர் தப்பு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் என்னென்ன செக் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, ஸோ எதெல்லாம் வந்து நம்ம டெய்லி ரொட்டீனில் வந்து ஃபாலோ பண்ணோம், ஸோ அதுதான் இன்றைக்கி ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ கைஸ், ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டெய்லி வந்து நம்ம பண்ணுற தப்பு என்னன்னா வந்து ஒரு காரை பார்க் பண்ணிவிட்டு போகிறோன்னா ஸோ வைப்பர் பிளேட்ஸை இப்படி வச்சுட்டு போயிடுறோம். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா ஸோ சன்லேருந்து படுற ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ஹீட் ரேஸ் வந்து உங்களோட ரப்பரை சீக்கிரமாக வந்து அழிச்சிரும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், ஸோ இப்படி லிஃப்ட் பண்ணி வைக்கிறதுலேருந்து உங்களுக்கு வந்து இன்கேஸ் ஓவர் நைட்டில் உங்களுக்கு ரெயின் ஆகுது, ஸோ அதுலேருந்து வந்து டஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே வந்து இந்த கார்னர்ஸில் அக்குமுலேட் ஆகிடும். ஸோ இதனால வந்து உங்களோட வைப்பர் பிளேட்ஸோட லைஃப் சீக்கிரமாக போயிடும் அண்ட் தேவைப்படுற நேரத்தில் அது வேலை செய்யாமையும் போயிடும். ஸோ இது வந்து டெய்லி நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஒரு ஃபர்ஸ்ட் டிப். ஸோ பார்க் பண்ண அப்புறம் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இந்த வைப்பர் பிளேட்ஸை தூக்கி இப்படி ஸ்டாண்ட் பண்ணி வச்சிடுறது. ஸோ இது வந்து உங்களோட வைப்பர் பிளேட்ஸோட லைஃப்பை என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ அண்ட் செகண்ட் டிப் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் எ கார் ஸோ நம்ம பண்ணுற ஒரு ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா கடன்னு உள்ளே போயிட்டு அப்படியே டோர் திறந்து அப்படியே உள்ளே போயிட்டு நம்ம உட்காந்து ஸ்டார்ட் பண்ணி போயிடும். ஸோ ஆக்சுவலி அது பண்ணாதீங்க. ஸோ நம்ம ஊரில் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து சம்மர் தான் நிறையாவே இருக்குது. ஸோ என்ன ஆகும்னா ஸோ பெட் அனிமல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா டேரெக்டாக வந்து நிழலை தேடி உங்களோட கார் கீழே வந்து ஸோ அவங்க வந்து படுத்துப்பாங்க. ஸோ நீங்கள் மேபி வந்து ஸோ இது வந்து மேபி ஒரு வளர்ந்த டாக் அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து சென்ஸ் பண்ணி ஓடிடும். ஒரு குட்டி நாயாக இருந்ததுன்னா ஸோ அது வந்து ஒரு பயத்தில் திணறி மேபி வீலில் மாட்டிக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ அவங்க லைஃப்பும் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அந்த சேஃப்டி ப்ரிகாஷனையும் ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ பிஃபோர் நீங்கள் எங்கன்னா கார் பார்க் பண்ணிவிட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஸோ கீழே ஏதாவது பெட்ஸ் படுத்திருக்கா, இல்லை ஏதாவது டாக்ஸ் படுத்திருக்கா, இல்லை ஏதாவது வந்து கீழே இருக்கான்றது செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுக்கிறது உங்களுக்கு ஒரு சேஃப்டி பாயிண்ட்டாக வச்சுக்கலாம். ஸோ ஓகே, ஸோ அதுக்கு அடுத்த பாயிண்ட் பார்த்துட்டிங்கன்னா ஸோ டேரெக்டாக போயிட்டு காருக்குள்ளே செட்டில் ஆகிட்டு சரி ஓகே அந்த செக்கும் பண்ணி முடிச்சுட்டோம் உள்ளே போயிட்டு உட்காந்துட்டு சாவி போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரீ செக் எவ்ரி ஸ்டார்ட் ஆஃப் த டே ஒரு நைட் பார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் காரை வந்து எடுக்கிறீங்கன்னா உங்களோட பானட்டை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான ரீசன்ஸ் என்னென்னா ஸோ உங்களோட பானட்டில் வந்து இம்பார்ட்டண்ட்டான செக் பாயிண்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஹோல்டு பண்ணிடுவோம். ஜஸ்ட் செகண்ட். ஓகே, ஹோல்டு பண்ணியாச்சு. ஸோ ஏன் வந்து உங்களோட ஃபஸ்ட்டு வந்து இந்த போனட்குள்ளே வர சொன்னோன்னா ஒரு நீங்கள் ஓவர் நைட் வந்து கார் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஸோ நம்மளோட எலி நண்பர் உள்ளே வந்து எதை வேணால் வந்து கடிச்சிட்டு வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேபி பேட்ரி லைன்ஸ் இருக்கலாம், ஸோ ஏதாவது வந்து உங்களோட லைட்டோட பாயிண்ட்ஸ் கட் பண்ணியிருக்கலாம். ஸோ இங்கே ஆல்ரெடி நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், ஒரு வேலை பண்ணி வச்சுருக்காரு அந்த ஆள் நம்ம ஆள். ஸோ அது வந்து இப்போ நான் டம்மி பண்ணியிருக்கேன். ஸோ இதனால் வந்து எந்த யூஸ் இல்லை. ஸோ இது நம்மளுக்கு சேஃப் தான். ஸோ உங்களோட ஆயில் லீக்கேஜ், ஸோ உங்களோட கூலண்ட் லெவல் செக் பண்ணிக்கோங்க, ஏதாவது வந்து ட்ராப் ஆகிருக்கா. அண்ட் பிரேக் ஆயில்ஸோட லெவல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது எப்போவுமே வந்து அப் டு மார்க் இருக்கணும். ஸோ ஆஃப்டர் தி செக்ஸ் வந்து உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை, எல்லாமே அப் டு த மார்க் இருக்குது. ஸோ எந்த ஒரு ஒயரும் கட் ஆகலை அப்படின்னு பார்த்து மேலே நீங்கள் செக் பண்ணி முடிச்சிட்டோன்னே தேர்ட் செக் பண்ணுற உங்களுக்கு ஒரு பாயிண்ட் வந்து தான் இந்த பெல்ட். ஸோ இந்த பெல்ட் யூஸ்வலாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ரேட் நண்பர் வந்து உள்ளே போயிட்டு இதை கடித்து வைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ இந்த லைன்ஸ் எப்போவுமே பார்த்துக்கணும். ஆர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கூட இந்த கார்னர்ஸு நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு நான் கொஞ்சம் லைட்டாக ஜூம் பண்ணி காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸோ எட்ஜஸ் வந்து
எல்லாமே வந்து பிளெயினாக இருக்கணும். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு எட்ஜஸ்லேயும் வந்து திரியாக வந்து இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து ஸோ அது வந்து பெல்ட்டோட லைஃப் போக போகுதுன்னு அர்த்தம். அண்ட் ஆஸ் வெல் அஸ் வந்து ஸோ ஏதோ வந்து கடிச்சிருக்க சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் டெய்லி நோட் பண்ணுறீங்கன்னா ஸோ சடனாக அப்படி ஒரு விஷயத்தை பார்க்குறீங்கன்னா ஸோ சம்திங் வந்து அதில் ஏதோ கடிச்சிருக்கு, அது வந்து இட்ஸ் டைம் டு சேஞ்ச். அது வந்து உங்களோட காரோட லைஃப்பையும் வந்து என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து காரோட உள்ள இன்டீரியரில் போயிட்டு ஸோ ஸ்டார்ட் பண்ணுற ப்ராசஸை பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ இது வந்து ஸ்டியரிங் லாக்கில் இருக்குது. ஸோ நிறைய பேர் பண்ணுறது என்னென்னா இங்கேருந்து போகும்போதே வந்து கடைன்னு அடித்து உள்ளே தள்ளுறது. ஸோ இதனால் என்ன ஆகும்னா உங்களோட கீ செட்டும் டேமேஜ் ஆகும், உங்களோட கீயும் டேமேஜ் ஆகும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் ஜென்டலாக கீயை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்டியரிங்கை மைல்டாக வந்து இது பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஒரு அவ்வளோதான் ஸ்டியரிங் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து ஸ்டியரிங்கை வந்து லைக் இப்படி போட்டு லாக் பண்ணிவிட்டு ஸோ இது வந்து இது போட்டு அடித்து அதுக்கப்புறமா இது பண்ணுறதோட ஸோ ஜென்டல் இது பண்ணிட்டு ஒரே ஒரு கிளிக் அவ்வளோதான். ஸோ ஸ்டியரிங்கோட லாக் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸோ எல்லோரும் பண்ணுறது கடன்னு அடுத்து அவ்வளோதான் கேப்பே கொடுக்காம ஸ்டார்ட் பண்ணிடுறது. ஸோ இப்படி பண்ணும்போது உங்களோட பேட்ரி லைஃப் சீக்கிரமாகவே வந்து போயிடும். ஸோ கைஸ் ஸோ இந்த ஆங்கிள் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து இன்ஜின் ஸோ நம்மளோட ஸ்டியரிங் வந்து நம்ம லாக் ரிலீஸ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எல்லாமே ஆன் ஆகிடும். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஆன் ஆனோன்னு ஒரு லைக் ஃபியூ செகண்ட்ஸ் வந்து டைம் கொடுங்க. ஸோ பேட்ரியிலேருந்து பவர் சப்ளை எல்லா சென்சார்ஸ்க்கும் போகிறதுக்கு. பிகாஸ் பேசிக்லி இப்போ வந்து ரீசெண்ட் டேஸில் நம்மளுக்கு வர கார்ஸ் எல்லாமே எலக்ட்ரானைஸ்டு பேஸ்டாக இருக்கும் சென்சார்ஸ் அண்டு ஸோ மோஸ்ட்லி எலக்ட்ரிக்கல் பேஸ்டான கார்ஸ் தான் நம்ம மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஸோ கம்ப்ளீட்லி பேஸ்டு ஆன் த பேட்ரி அண்டு சென்சார்ஸ் அண்ட் ECU. ஸோ அதுக்கு நம்ம ஒரு கொஞ்சம் டைம் கொடுக்கறது கொஞ்சம் நல்லது பிஃபோர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இங்கே பார்க்குறது ஸோ செக் லைட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியுது. ஸோ உங்களுக்கு வந்து பேட்ரி செக் லைட்ஸ், இன்ஜின் செக் லைட்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் EPS. ஸோ இந்த செக் லைட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த செக் லைட்ஸ் எதுவுமே வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஸோ இன்கேஸ் அப்படி இருக்குன்னா ஸோ அது வந்து ஸோ இமீடியட்டாக நீங்கள் வந்து உங்கள் கார் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் உங்களோட நியர்பை மெக்கானிக் ஷெட்டில் ஒரு நியர்பை ஷோரூம் சர்வீஸில் நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது. எக்ஸப்ட் ஹேண்ட் பிரேக். ஸோ ஹேண்ட் பிரேக் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஹேண்ட் பிரேக் மட்டும் உங்களுக்கு வந்து லைக் உங்களுக்கு வந்து விசிபிளாக இருக்கும். ஸோ கைஸ் இப்போ கார் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டார்ட் பண்ண உடனே நிறைய பேர் பண்ணுறதுன்னா நின்ன இடத்துல இருந்தே ஸ்டேரிங்கை இப்படி ரொட்டேட் பண்ணுறது. ஸோ இப்படி ரொட்டேட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா அதுக்கப்புறமா திருப்புவாங்க. ஸோ இதனால் வந்து உங்களுக்கு டயரோட லைஃப் சீக்கிரமாகவே போயிடும், ஒராசி அண்ட் பேரிங்கும் வந்து சீக்கிரமாக அஃபெக்ட் ஆகும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஸோ என்ன பண்ணலான்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜென்டலாக வந்து கியர் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஃபுல் கிளச்சோட ஃபஸ்ட்டு லைட்டாக வண்டியை ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ண விட்டுட்டு ஸோ அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு காரை கொண்டு போகிறது. ஸோ உங்களோட காரோட டயர் லைஃப்பையும் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இதை நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களோட காரோட லைஃபோ அண்ட் உங்களோட வந்து பாக்கெட்டையும் வந்து இது சேவ் பண்ணும். அண்ட் ஆஸ் வெல் அஸ் வந்து நம்மளோட சேஃப்டியும் வந்து இது என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ இந்த டெய்லி செக்ஸை ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் ப்ரியோராகவே கிளம்புங்க. ஸோ ரஷ் பண்ணிவிட்டு உள்ளே வராதிங்க. ஸோ என்ஜாய் பண்ணி ஒரு செகண்டும் ட்ரைவ் பண்ணுங்கள். ஸோ ஹாப்பி டிரைவிங் அண்ட் லைக் நம்மளோட எப்போவுமே கீ பாயிண்ட்ஸ். ஸோ சீட் பெல்ட்ஸை வியர் பண்ணுங்கள் அண்ட் கூட இருக்கிறவங்களையும் சீட் பெல்ட்ஸ் போட என்கரேஜ் பண்ணுங்கள்.